அவங்க மனிதராக இருந்தாங்க அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பைபிள் இறைவனையும் பைபிள் வாக்கையும் வாக்குக்கிட்ட இருந்த இறைத்தன்மையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்று. பிடிக்க முடியாத இந்த வாக்குக்கு தான் மாதா என்ன கொடுக்குறாங்க, அவங்களோட இரத்தத்தையும் சதையும் கொடுத்து இந்த பூமிக்கு கொண்டு வராங்க. அப்போ இன்னொன்று விஷயம் சொல்லுவாங்க, இல்லை கடவுள் வந்து மனிதராக மட்டும்தான் வாழ்ந்தார். சாரி, இறைவனை அவரோட இறைத்தன்மையிலிருந்து பிரித்து எடுக்க முடியாது. இயேசு பூமியில் வாழும்போது முழு மனிதராகவும் இருந்தாங்க, முழு இறைவனாகவும் இருந்தாங்க. அப்போ ஏன் இயேசு வந்து சிலுவையில் அறைஞ்சாங்க, எப்போ ஏன் இயேசு வந்து இறந்தாங்க? அதுதான் திட்டமே. இயேசு பிறந்ததுக்கான காரணமே ரத்தம் சிந்தி இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இறைத்தன்மை அவர்கிட்ட இருந்தது, ஆனால் அவர் முழு மனிதராக வாழ்ந்தார். இறப்புக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, உயிர் தெழுறாங்க, மறுபடியும் இயேசு அந்த இறைத்தன்மைக்கு முழுமையாக மாறுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த இறைத்தன்மை கொண்ட அந்த இறைவனை மனித துணையினால் இல்லாமல், ஓன் இயல்பின் இச்சையினால் இல்லாமல், தூய ஆவியால் மாதா இந்த பூமிக்கு கொண்டு வரனால நம்ம மாதாவை என்ன சொல்கிறோம், இறைவனின் தாய், தியோடோகோஸ், இறைவனை தாங்கியவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மாதா இறைவனின் தாய் அப்படின்னா வந்து மாதாக்கு எக்ஸ்ட்ரா மரியாதை கொடுக்கணும், இல்லைன்னா மாதா வந்து கடவுள், சாரி எக்ஸ்ட்ரா மரியாதை நம்ம கொடுத்து தான் ஆகணும். கடவுளா அப்படின்னு சொன்னால் இல்லை, மாதா கடவுள் இல்லை, மாதா கடவுள் கிடையாது. மாதா கிட்ட கடவுளுக்கான குணங்கள் கிடையாது, ஏன்னா மாதா படைக்கப்பட்டவங்க. பட் இறைவன் யார், அவர் படைப்புகளுக்கு முன்னாடியே இருந்தாங்க. கரெக்டாக? ஸோ மாதா வந்து இறைவனின் தாய் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மாதா இறைவனுக்கு மேலே இல்லை, மாதா இறைவனுக்கு கீழே தான். மாதாவே வந்து இறைவனுக்கு வணங்க தான் செய்ய, மாதாவே இறைவனை வழிபடுவாங்க, என் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஏன் நம்ம திருச்சபை வந்து மாதாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குது? வழிபாடு முறைகள் இருக்குது, அதாவது லாட்ரியா, ஆராதனை, வர்ஷிப், இது வந்து இறைவனுக்கு மட்டும்தான், நம்ம வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்தது ஹைப்பர் தூலியா, அதாவது ரொம்ப அதிகமான வணக்கம். தூலியான வணக்கம், ஹைப்பர்னா அதிகம், ஸோ அதிகமான வணக்கம், அது வந்து நம்ம மாதாவுக்கு கொடுக்குறோம். தூலியான வெறும் வணக்கம், இது வந்து புனிதர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொடுக்குறோம். இந்த ஹைப்பர் தூலியா நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னா, அந்த இறைத்தன்மை கொண்ட இறைவனை தாங்கிய ஒரு பேழையாக அவங்க இருந்தனால அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரெஸ்பெக்ட். எங்கேயுமே அவங்க கடவுளாக நம்ம ட்ரீட் பண்ணல, நம்ம மாதாவை வணங்குகிறோம். எஸ், நம்ம மாதா கிட்ட போகிறோம், ஏன்னா இந்த உலகத்தில் இயேசுவை அதிகமாக அன்பு செஞ்சது மாதா தான். அவங்க மூலியமாக நம்ம இயேசுக்கிட்ட போகும்போது இன்னும் பர்ஃபெக்டாக இருப்போம் அப்படிங்கிறது திருச்சபையோட ஒரு கம்ப்ளீட் நம்பிக்கை. சரிங்களா? ஸோ தியோடோகோஸ், அதாவது இறைவனை தாங்கியவரை நம்மளும் என்ன செய்யணும், மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும். அவங்க கடவுள் கிடையாது. தப்பான புரிதலுக்குள்ளே நம்ம வரக்கூடாது, வழி மாறி போயிடக்கூடாது. ராதர் எல்லாருமே என்ன செய்யணும், ரொம்ப அன்போடு இயேசுக்கிட்ட வரணும் அப்படின்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆமென்.